அதாவதுங்க, ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் நல்லவர், எனக்கு ரொம்ப பிடித்தமானவர், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் அவர் ஒரு கருத்து சொல்வதற்கு முன்பு அதில் சம்பந்தப்பட்ட விற்பனர்களை, அதில் சம்பந்தப்பட்டவர்களை கலந்து ஆலோசித்த கருத்து சொன்னால் நன்றாக இருக்கும். காரணம் என்னவென்றால், ரஜினியினுடைய கருத்து பரவலாக சென்றடையும். பொதுவான மக்கள், அரசியல் சாராதவர்கள் கூட ரஜினியினுடைய கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிறார்கள். எனக்கு அதை படித்து பார்த்தப்ப அவர் ஒரு சார்பாக இருக்கிறாரோ என்கின்ற அச்சம் எனக்கு முதன்முறையாக எழுந்திருக்கிறது. நான் அவருடைய ரசிகன். ஆனால் அவர் சார்பாக இருக்கிறாரோங்கிற அச்சம் எனக்கு வருது. ஏன்னா யாருமே தங்களுடைய மனதின் உண்மையை மறைக்க முடியாது. நீங்கள் நதிகளை இணைப்பது என்பது எவ்வளவு காலமாக நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே அது பேசப்படுகிறது. என்னுடைய 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்ட உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு மாநிலத்தில் ஓடுகிற நதிகளை இணைக்கலாம், அதில் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஒரு மாநிலத்திற்கு மேற்பட்ட மாநிலங்கள் வழியாக வருகிற நதிகளை இணைப்பது என்பது இன்றைய நிலையில் இந்தியாவில் சாத்தியமில்லை. மாநிலங்கள் ஒத்துக்கொள்ளாது. மாநில அரசுகளுடைய சம்மதம் வேண்டும். மாநில மக்களுடைய, அந்த மாநிலத்தை சார்ந்த விவசாயிகளுடைய சம்மதம் வேண்டும். அது இல்லாமல் நீங்கள் இணைக்கவே முடியாது. இது பாரதிய ஜனதாவிற்கு தெரியும், மோடிக்கு தெரியும், எல்லா அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் தெரியும். அதனால தான் பல அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தை இப்பொழுதைக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. மோடி எப்படி தைரியமாக சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாருக்கும் 15 லட்சம் ரூபா அவங்க கணக்கில் போடுவோன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இந்த முறையும் தைரியமாக சொல்லிருக்காரு, நதிகளை எல்லாம் இணைப்பேன் என்று. இது ஒரு கூட்டமைப்பு. இந்த நாடு என்பது ஒரு கூட்டமைப்பு. இது மத்திய அரசு மட்டுமே ஒன்றை செய்து விட முடியாது. இது சர்வாதிகார நாடு அல்ல. மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறது. மாநில அரசுகள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நதிகளை இணைக்க எத்தனை மாநில அரசுகள் ஒத்துக்கொள்வார்கள்? நீங்கள் காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டாடுறதுக்கு எம்மாம் பிரச்சனை இருக்கு. கொண்டிருந்த நீர் அது. இப்போ நதிகள் இணைப்பது என்பது புதிதாக நீரை கொண்டு வருவது. மாநிலங்களில் மகத்தான பிரச்சனைகள், அதில் பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். தெரிந்தே தவறு செய்கிறார்கள். மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். எதையாவது கவர்ச்சிகரமாக சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதில் போய் ரஜினி பலிகடா ஆகிறாரேங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு அதுக்கான ரைட் உண்டு. நீங்கள் அவருக்கு சொல்கிறதுக்கு எப்படி ரைட் இருக்கோ எனக்கு. நீங்கள் ஒரு பிரதமரே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாட்டினுடைய பிரதமர் எல்லா விஷயங்களிலும் பேரறிஞராக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நமக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தான் நாம் அமைச்சரவை வைத்திருக்கிறோம், ஆலோசகர்கள் வைத்திருக்கிறோம், பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் நம்ம எதுக்கு வச்சுருக்கிறோம்? எனக்கே பக்கத்தில் இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நான் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது காதுகிட்ட சின்னதாக சொல்கிறாங்க, அது ஒரு ஆலோசனை. எனவே அப்படி தான் ஆலோசனையை கேட்டு பெறணுமே ஒழிய, ஆலோசனையை கேட்டு பெறாமல் ஒன்று சொன்னால், அதுவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கானவர்கள், பெரிய ரீச் உள்ளவங்க, அவர் சொன்னால் போய் சென்று அடைகிறது அல்லவா, அவர் அவ்வளோ அவசரப்பட்டு சொல்லியிருக்க வேண்டாம் என்பது என்னுடைய. நான் அப்படி சொல்லலையே. நீங்கள் உங்களுடைய கருத்தை நான் ஆமான்னு சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க.